டிவோர்ஸ் ஆனவர்கள ரெண்டு விதமான மைண்ட் செட். ஒருத்தர் அழிகிறார், ஒருத்தர் வளர்கிறார். பொதுவா டிவோர்ஸ்னாவே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதே மாதிரி டிவோர்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்துல தீய செயல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஏன்னா உண்மையில் என்னன்னா, அவங்களோட சூழ்நிலைகளுக்கும் யாரோ ஒருவர் செய்த தவறினாலோ இல்ல ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்னால அந்த வாழ்க்கை அப்படின்ற அந்த புனிதமான ஒரு செயல் பிரிவா மாறிடுது. பிரிவுக்கு பிறகும் அவர்கள் மனிதர்கள் தான், அவர்களும் வாழ்ந்தான் ஆகணும், அவர்களுக்கும் வாழ்க்கையும் உண்டு. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்க லைஃப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிவோர்ஸுங்கிறது சில பேர்த்துக்கு அசிங்கமா இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் ஒரு புதிய திசையும் புதிய ஒரு வழிகாட்டியாகவும் அமையும். அவங்களுக்கு அந்த வேதனை ஒரு விழிப்பு சத்தமா கேட்கும். இதுதான் அழிக்கிற மைண்ட் செட் வளர்கிற மைண்ட் செட் இடையே உண்டான பயாலஜிக்கல் ட்ரூத் என்னன்னு இப்ப பார்ப்போம். 3 விதமான செயல்கள் இருக்கு. ஒன்னு ஃப்ரீஸ் மோட், ரெண்டாவது ஃபைட் மோட், மூணாவது ரீவயர் மோட். ஃப்ரீஸ் மோட்ன்றது தன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, தன்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்றத அந்த மன கண்ணோட்டத்திலேயே தன்னோட பழைய நினைவுகள்லயே நினைத்து அவங்களோட மைண்டும் ஃப்ரீஸ் ஆயிடும், அவங்களோட வாழ்க்கையும் ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படின்ற அந்த மனநிலையிலே வாழ்ந்துருவாங்க. இது ஃப்ரீஸ் மோடு. ஃபைட் மோடு, தாம் திரும்பவும் வாழணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டு வரும். அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த முயற்சிகள் தொடர்ச்சியா வாழ்க்கை மாற்றமா மாறாக திரும்பவும் அது முயற்சியாகவே இருந்து தன்னை வளர்த்துக்க முடியாம தவிக்கிறாங்க. அவங்க நாளுக்கு நாள் தங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்றாங்க. என்னுடைய வாழ்க்கைய நான் திரும்பவும் புதுப்பிக்கணும், இல்லைன்னா என்னோட வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழணும் அப்படின்ற அந்த ஃபைட்டு வெளியில இல்லாம தனக்குள்ளேயே ஒரு ஃபைட் போட்டுக்குவாங்க. அது நாளுக்கு நாள் அதுலயே வாழ்ந்து தன்னையே அழிச்சுக்குவாங்க. இவங்க நான் இதுல இருந்து மீள போறேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும், செயல் இருக்காது. ரீவயர் மோடு, பழைய நினைவுகள் பற்றி பிலீஃப் சிஸ்டம் உருவாக்கிடுவாங்க. அதாவது தன் வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளோ கடந்த கால வாழ்க்கையினோட கசப்புகளோ அதை பற்றி நினைக்காமல் பிலீஃப் தன்னை மட்டுமே நம்பி தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்திக்குவாங்க, வளர்த்துக்குவாங்க. இவங்க தான் வளர்கிற மைண்ட் செட். இதை தான் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் என்று சொல்லுவாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை எந்த மாதிரி கோணத்துல பாக்குறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் நிகழ்வுகளை எந்த மாதிரியான கோணங்களில் பார்க்குறீங்களோ மூளையும் அதே விதமான கெமிக்கல் ரியாக்ஷனை தான் உருவாக்கும். என்ன நினைக்கிறாய் என்பதே உன் பிரெயின் மாற்றும் அறிவியல் உண்மை. நீங்க உங்க மைண்ட் செட்ல என்ன கோணத்துல வச்சு இந்த உலகத்தையும் இந்த மக்களையும் உங்க வாழ்க்கையும் உங்கள் கணவன் மனைவியோ இல்ல நீங்க பிரிஞ்ச உங்க வாழ்க்கையிலேயோ இல்ல முன்பு நடந்த கசப்பான வாழ்க்கை முறையோ நீங்க திரும்ப திரும்ப ரீவைர் பண்ணி அது எந்த வித நோக்கத்துல பாக்குறீங்களோ உங்களோட பிரெயினும் அதுக்காக மட்டும்தான் உங்க வாழ்க்கையை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கும். இதுல ஒருத்தர் அழிகிறாங்க, ஒருத்தர் வளர்றாங்க. அழிகிறவங்க தன்னையே அர்ப்பணிச்சுக்குவாங்க, வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக அல்ல. வாழ்க்கை நமக்கு நன்றாக அமையவில்லை என்ற ஒரு நோக்கத்தின் பார்வையை அடிப்படையா வைத்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஏற்பட்ட சோகங்களையும் அவங்களோட முந்தைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளும் சூழ்நிலைகளையும்
சம்பவங்களையும் வைத்தே அந்த நாட்களையும் அழிக்கிறாங்க, தன்னோட வாழ்வையும் அழிச்சுக்கிறாங்க. உங்களோட பிரெயின் செல்ஸ் எல்லாமே நெகட்டிவா ரீவயர் ஆயிடும். வாழ்க்கையை புதுப்பிக்கணும், இல்ல நம்மளோட வாழ்க்கை ஒரு டிசிப்ளினா வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போய் மீண்டும் நம்ம இங்க வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம், ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், ஒரு செயல் மிக மிக இவங்களுக்கு கம்மியா போயிடும். ஸோ இவங்க அழிகின்ற வாழ்க்கையை நோக்கி அவங்க போகல, அவங்களோட பழைய நினைவுகள் வைத்தே தங்களையே அழிவு பாதைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தர் வளர்கிறாங்க, இவங்க எப்படி வளர்றாங்க? அவங்களுக்கும் அதே செயல் தான், அதே அனுபவம் தான். தன்னோட வாழ்க்கையில நடந்த சோகமான சம்பவங்கள், சூழ்ச்சிகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட ஏற்பட்ட சண்டைகள், புரிதல் இல்லாம ஏற்பட்ட மனக்கசப்புகள், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து, இல்லைன்னா அவங்களோட உறவு முறைகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே அவங்கள அழிச்சிடுச்சு. அவங்களும் டிவோர்ஸ் அப்படின்ற மனநிலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைன்றது உருவாயிடுச்சு. பட் ஆனா அவங்க அதுல இருந்து மீண்டு வரப்போ தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை அங்கிருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாம அங்கிருந்து ஒரு மறுபடியும் ஒரு லைஃபை பிகினிங்கா எடுக்கிறாங்க. அங்கிருந்து அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. இதனால அவங்களோட ஒவ்வொரு முயற்சிகளிலும், ஒவ்வொரு செயல்களிலும் ஏற்கனவே வாழ்க்கையில பட்ட சோதனைகளும் வேதனைகளையும் தாங்க முடியல. இனி வரும் ஒவ்வொரு நாட்களையும், ஒவ்வொரு மணி நேரங்களையும் என் வாழ்க்கைக்கு நான் வளமா மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தன்னையே வளர்த்துக்கிறாங்க. எல்லோருக்குமே பிரெயின், மனம், வாழ்க்கை மூன்றுமே மாறக்கூடியதுதான், மாற்றக்கூடியதுதான். நீங்க தினமும் நான் சிறிது சிறிதா இந்த வாழ்க்கை பணையத்துல மீண்டு இழுக்கிறேன் அப்படின்றது உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையா நீங்க உருவாக்கணும். ஹீலிங் இஸ் நாட் இன்ஸ்டன்ட், இட்ஸ் ப்ராக்ரஸ். டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு வாழ்க்கையை அழிப்பது நிகழ்வுகள் இல்லை, அவங்க உருவாக்கும் நம்பிக்கை. நீ விரும்பிருக்கலாம், ஆனால் எழும் ஆற்றல் உன்னுள் இருக்கிறது, அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடை. ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறியிருப்பாய். உன்னை நீயே நேசிப்பாய். வாழ்க்கை எப்பயுமே நம்மளை சோதிக்கும், ஆனா அந்த சோதனை தான் மறுபடியும் வாழ்க்கையை உருவாக்கும். நீ கடந்ததை மறக்க வேண்டியதில்லை, அதை வலிமையாக எடுத்து அதிலிருந்து வளர்ச்சி எடுக்கணும். அழுகை முடிந்த இடத்துலதான் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம் தொடங்குது. ஒருத்தர் அழிகிறார், ஒருத்தர் வளைகிறார். ஒரே ஒரு வித்தியாசமா மைண்ட் செட். நீங்க பார்க்கிற நோக்கமும் உங்களோட மைண்ட் செட்டும் தான் இங்க உங்களை டிசைட் பண்ணுது. அதை நீயே தேர்வு செய்யலாம். நீங்க உங்க வாழ்க்கையை மீண்டும் ரீசெட் செய்யணுமா? நீங்க அழுகையிலிருந்து எழுந்து உங்களோட வளர்ச்சி வெர்ஷனை மாத்தணுமா? அப்போ இதுதான் உங்க இடம். தமிழ் டிவோர்ஸ் லைஃப் ஃபாலோ பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. வாழ்க்கையை அழகா மாற்றும் பயணம் இங்கிருந்து தான் துவங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.